இன்னைக்கு நம்ம எல்லாரும் அடிக்கடி ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய நிதி பிரச்சனையை டீகோட் பண்ண போறோம். அதாவது 2026ல இந்த ஓபிடி கவர் எக்ஸாக்ட்டா எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சரி, டைரக்டா விஷயத்துக்கு வருவோம். ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருக்கிற நிறைய பேருக்கு ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. என்னன்னா, ஆயிரக்கணக்கில் பிரீமியம் கட்டியிருந்தாலும் ஒரு சாதாரண காய்ச்சலுக்கோ இல்ல ஒரு பிளட் டெஸ்ட்டுக்கோ நம்ம பாக்கெட்ல இருந்து தான் காசு செலவழிக்கிறோம் இல்லையா? ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா மட்டும்தான் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க பணம் தருவாங்களா அப்படிங்கிற வலிமிகுந்த கேள்வி நம்ம எல்லாருக்கூடயும் கண்டிப்பா இருக்கும். இத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒரு ஆவரேஜ் குடும்பம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகாமலே சாதாரண ட்ரீட்மெண்ட்டுக்காக வருஷத்துக்கு செலவு பண்ற தொகை கிட்டத்தட்ட 8000 ரூபாய்க்கும் மேல. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டாண்டர்ட் இன்சூரன்ஸ் பாலிசிகள் இந்த தொகையை முழுசா கண்டுக்கிறதே இல்ல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. பகுதி 1, மறைந்திருக்கும் மருத்துவச் செலவுகள், அதாவது த ஹிடன் மெடிக்கல் காஸ்ட்ஸ். இப்போ நாம ஒரு கிளினிக்கு போறோம், டாக்டரை பார்க்கறோம், ஒரு HbA1cோ இல்ல தைராய்டு டெஸ்டோ எடுக்கிறோம், அப்புறம் ஃபார்மசில மருந்து வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. இது ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ள முடியிற ஒரு சாதாரண விசிட். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக வேண்டிய அவசியமே இல்லாத இந்த மாதிரியான சர்வீசஸ் தான் அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட், இல்லனா சுருக்கமா ஓபிடி அப்படின்னு சொல்றோம். இந்த செலவுகள் தான் சத்தமே இல்லாம நம்ம சேமிப்பை கொஞ்சம் கொஞ்சமா கரைக்குது. பகுதி 2, ஓபிடி கவர் என்றால் என்ன? அதாவது வாட் இஸ் ஓபிடி கவர்? இந்த மறைமுக செலவுகளுக்கு ஒரு சூப்பரான தீர்வா வர்றது தான் இந்த ஓபிடி கவர். இதுல என்னென்ன வரும்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்க்கறது, இல்ல டிராஃபிக்ல மாட்டிக்காம வீட்ல இருந்தபடியே ஆன்லைன்ல டெலி கன்சல்டேஷன் பண்றது, பிளட் டெஸ்ட், எம்ஆர்ஐ, எக்ஸ்ரே மாதிரி ஸ்கேன் எடுக்கிறது, ஃபார்மசி பில்ஸ், ஏன் சின்ன சின்ன ஊசி போடுறது, ட்ரெஸ்ஸிங் பண்றது முதற்கொண்டு எல்லாமே இந்த ஓபிடி கவர் மூலியமா உங்க பாலிசில கவர் ஆயிடும். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க பாக்கெட்ல இருந்து பணம் செலவாகாது. பகுதி 3, ஓபிடி மற்றும் டே கேர் வித்தியாசம். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஓபிடி அண்ட் டே கேர். நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்கும். ஆக்சுவலா இந்த ரெண்டுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. டயாலிசிஸ் இல்லனா கண்புரை அறுவை சிகிச்சை மாதிரி விஷயங்கள் டே கேர், அதாவது டே கேர் ட்ரீட்மெண்ட். இதுக்கு 24 மணி நேரத்துக்கும் குறைவான அட்மிஷன் தேவைப்படும். அது மட்டும் இல்லாம இது உங்க சாதாரண பேஸ் பாலிசிலேயே கவர் ஆகிடும். ஆனா ஒரு சாதாரண காய்ச்சலுக்கு நீங்க டாக்டர் போய் பார்க்கறது ஸ்ட்ரிக்டா ஓபிடிக்குள்ள தான் வரும். இதுக்கு அட்மிஷன் தேவையே இல்ல. இதுக்காக தான் நாம தனியா ஒரு ஆட் ஆன் கவர் எடுக்க வேண்டியிருக்கு. பகுதி 4, 2026இல் ஏன் இது அவசியம்? Why is this necessary in 2026? திடீர்னு இந்த வருஷம் மட்டும் ஏன் இந்த ஓபிடி கவருக்கான தேவை ஒரு 20% அதிகரிச்சிருக்கு? இதுக்கு முக்கியமான காரணம் மெடிக்கல் இன்ஃப்ளேஷன், அதாவது மருத்துவ பணவீக்கம். 2026ல இந்த மருத்துவ பணவீக்கம் 14% உயர்ந்திருக்கு. இது நிஜமாவே ஒரு அதிர்ச்சியான விஷயம்தாங்க. சாதாரண பிளட் டெஸ்ட்ல இருந்து எம்ஆர்ஐ வரைக்கும் எல்லாத்தோட விலையும் இப்ப ரொம்ப கடுமையா ஏறிடுச்சு. இன்னைக்கு தேதியில ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரோட ஆவரேஜ் கன்சல்டேஷன் கட்டணமே 1200 ரூபாய் ஆயிடுச்சு. இப்போ டயபெட்டிஸ் இல்லனா பிசிஓடி மாதிரி லைஃப் ஸ்டைல் நோய்கள் இருக்கிறவங்க மாசம் ஒரு வாட்டியாவது கண்டிப்பா டாக்டர் போய் பார்த்தாகணும். இந்த மாதிரி தொடர்ச்சியான செலவுகள் நம்ம பட்ஜெட்டை எவ்வளோ ஆழமா பாதிக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பகுதி 5, நன்மைகள் மற்றும் முக்கிய நிபந்தனைகள். பெனிஃபிட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ். இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்துக்கு வருவோம். இந்த ரைடர்களோட உண்மையான நன்மைகள் என்ன, அதே சமயம் நாம உஷாரா இருக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னன்னு பேலன்ஸ்டா பார்க்கலாம். நன்மைகள்னு பாத்தீங்கன்னா, நெட்வொர்க் லேப்கள்ல கேஷ்லெஸ் வசதி, செக்ஷன் 80D மூலமா கிடைக்கிற வரி விலக்கு, அப்புறம் டெலிகன்சல்டேஷன் கவர் ஆகிறதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல். ஆனா அதே சமயம் உங்க வழக்கமான பாலிசியை விட இதுக்கான பிரீமியம் 15லேருந்து 30% வரைக்கும் அதிகமாகும். அது மட்டும் இல்லாம நெட்வொர்க் இல்லாத ஹாஸ்பிட்டலுக்கு போனா நிறைய பேப்பர் ஒர்க் இருக்கும். சில திட்டங்கள்ல 30லேருந்து 90 நாள் வரைக்கும் வெயிட்டிங் பீரியட் இருக்கும் வாய்ப்பு இருக்கு. இங்க நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் சப் லிமிட்ஸ். நீங்க ஸ்பெஷலிஸ்டுக்கு 1000 ரூபாய் ஃபீஸ் கட்டிட்டு வெறும் 300 ரூபாய் மட்டும் கிளைம் கிடைச்சா எவ்வளவு ஏமாற்றமா இருக்கும். அதனால பாலிசி வாங்குறதுக்கு முன்னாடி இந்த சப் லிமிட் கண்டிஷனை கட்டாயம் செக் பண்ணணும். சில பிளான்கள்ல நீங்க எவ்வளோ பெரிய பில் கொடுத்தாலும் ஒரு டாக்டர் விசிட்டுக்கு 300 ரூபாயோ இல்ல 500 ரூபாயோ மட்டும்தான் கிளைம் கிடைக்கணும் கண்டிஷன்ஸ் இருக்கலாம். பகுதி 6, நீங்கள் இதை வாங்க வேண்டுமா? Should you buy this? சரி, இவ்வளோ பார்த்தாச்சு. ஃபைனலா இதை நான் வாங்கணுமா அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் ரொம்ப சிம்பிள். உங்க வீட்ல 60 வயசை தாண்டின பெரியவங்க இருந்தாலோ இல்ல சர்க்கரை நோய்க்கான டெஸ்ட்டுகளுக்கே வருஷத்துக்கு 15000 ரூபாய் செலவு பண்றீங்கனாலோ இந்த ஓபிடி கவர் உங்களுக்கு 100% மஸ்ட் பை. கர்ப்பிணி பெண்களுக்கும் இது கண்டிப்பா தேவைப்படும். ஆனா பெரிய அளவுல எந்த நோயும் இல்லாத வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் டாக்டரை பார்க்குற ஒரு 25 வயசு இளைஞருக்கு இது அவ்வளவா தேவைப்படாது. அவங்க பிரீமியத்தையும் செலவையும் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். 2026ல மார்க்கெட்ல இருக்கிற சில டாப் பிளான்களையும் அதோட ஓபிடி லிமிட்டையும் சட்டுன்னு பார்த்துடலாம்.
ஆதித்யா பிர்லா ஆக்டிவ் 1 மேக்ஸ், நிவாபுபா ரேஷியோ 2.0, கேர் சுப்ரீம், ஸ்டார் ஹெல்த் காம்ப்ரிஹென்சிவ், அப்புறம் HDFC Ergo ஆப்டிமா செக்யூர் மாதிரி முன்னணி திட்டங்கள்ல 5000 ரூபாயிலிருந்து 25000 ரூபாய் வரைக்கும் ஆனுவல் லிமிட் தர்றாங்க. ஆனா எப்பவுமே உங்க தேவைக்கு எந்த பிளான் கரெக்டா செட் ஆகும்னு ஒரு லைசென்ஸ்டு இன்சூரன்ஸ் அட்வைசர் கிட்ட கேட்டு முடிவெடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். இதெல்லாம் எப்படி ஒரு ஆக்ஷன் பிளானா மாத்தலான்னு பாப்போம். இதோ உங்களுக்கான ஒரு சிம்பிள் 4 ஸ்டெப் பிளான். ஸ்டெப் 1, போன வருஷம் உங்களுக்கு டாக்டர் மற்றும் லேப் செலவு எவ்வளோ ஆச்சுன்னு கணக்கு போடுங்க. ஸ்டெப் 2, அது 8000 ரூபாயை தாண்டிடுச்சுன்னா இந்த ரைடரை வாங்குறத பத்தி சீரியஸா யோசிங்க. ஸ்டெப் 3, உங்க ஏரியால இருக்கிற நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் மற்றும் லேப்களை வெரிஃபை பண்ணுங்க. ஸ்டெப் 4, உங்க பாலிசியை ரினியூவல் பண்ணும்போதே இதையும் சேர்த்துக்கோங்க. நாம இந்த எக்ஸ்பிளைனரோட இறுதிக்கு வந்துட்டோம். முடிக்கிறப்போ ஒரு முக்கியமான கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன். உங்ககிட்ட இப்போ இருக்கிற பாலிசி அடுத்த முறை நீங்க டாக்டரை சந்திக்க போகும்போது உங்க பர்ஸை பாதுகாக்குமா? இத பத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. சரியான புரிதலோட உங்க இன்சூரன்ஸை பிளான் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். நன்றி.